வள்ளியாக ஆனந்தராசா அனஸ்திகா, முருகனாக ஆனந்தராசா அனிதா, குட்டி அண்ணா, நம்பிராசன் மகன் முருகையா உமாபதி சிவம், நாரதராக கிருபானந்தன் வினுசன், பேடனாக சங்கரப்பிள்ளை கிருபானந்தன், உதவி கல்வி பணிப்பாளர், விருத்தகனாக சந்திரகுமார் நாடக ஆசிரியர், அணி இசை கலைஞர்கள், ஹார்மோனியம், விரலிசை வித்தகர் கேசவராஜா தவனேஸ், மிருதங்கம் கானா முருகையா, நெறியாள்கை நாடக கலாவித்தகர் கலை மாமணி, கலைச்சுடர் சங்கரப்பிள்ளை கிருபானந்தன். இதோ மேடையேறுகிறது தெல்லிப்பளை முத்தமிழ் கலைமன்றம் வழங்கும் வள்ளி திருமணம் இசை நாடகம். மகா கணபதி வரமருள்வாய், ஸ்ரீ மகா கணபதி வரமருள்வாய், மகா கணபதி வரமருள்வாய், ஸ்ரீ மகா கணபதி வரமருள்வாய், மகாபாரதத்தை மகாமேருவிலே, மகாபாரதத்தை மகாமேருவிலே வியாச பாடலை திருப்புடன் எழுதிய மகா கணபதி வரமருள்வாய், ஸ்ரீ மகா கணபதி வரமருள்வாய். வள்ளியம்மை சரித்திரம் படிக்க வல்லமை கணபதி வரமு வந்தருள்வாய், வள்ளியம்மை சரித்திரம் படிக்க வல்லமை கணபதி வரமு வந்தருள்வாய். தெள்ளி தமிழில் ஒரு நாடகமாக அள்ளி வழங்கிட அருளது புரிவாய், மகா கணபதி வரமருள்வாய், ஸ்ரீ மகா கணபதி வரமருள்வாய், வரமருள்வாய். ஹலோலோ கொஞ்சங்கிளி குருவி மைனாவே, நீங்கள் கூட்டமாயிங்கே வராதீர், நீங்கள் கூட்டமாயிங்கே வராதீர். கவன் வீசி கல்லறிவேனே, கவன் வீசி கல்லறிவேனே, காவலில் காணவிடேனே, உங்களை காவலில் காணவிடேனே. அழகான பறவைகள் அறியாமே வந்து, அழகான பறவைகள் அறியாமே வந்து, காடை கௌதாரி நங்காள், காடை கௌதாரி நங்காள், காவலில் காணவிடேனே, உங்களை காவலில் காணவிடேனே. என்னடா இது? என்ன நான் இந்த பறவைகளை எப்படி விரட்டியும் கூட நான் போக மாட்டேன் என்று அடம் பிடித்துக் கொண்டு என்னை முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள். நல்லதை சொன்னேனே நில்லாது செல்வி, நல்வார்த்தை சொன்னேனே நில்லாது செல்வி, நான் இனிமேல் தாற்றஞ்சம்பாரேன், நான் இனிமேல் தாற்றஞ்சம்பாரேன். அடி பட்டாலு ரப்பி எந்தன் கல்லடி பட்டாலு ரப்பி, அடி பட்டாலு ரப்பி எந்தன் கல்லறி பட்டாலு ரப்பி.
கொஞ்சங்கிளி 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 குருவி மைனாவே நீங்கள் கூட்டமாய் இங்கே வராது நீங்கள் கூட்டமாய் இங்கே வராது சோ 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 என்னடா இது இந்த விரட்டியும் இந்த பறவைகள் ஒன்றும் பறந்து செல்லவில்லையே உங்களை எல்லாம் என்ன செய்கிறேன் பா கங்கட்ட வெள்ள கொக்குகளா கொக்குகளா விருந்துக்கு புறப்பட்டு வாரீங்களா நீங்கள் விரட்டி அடித்தாலும் வாரீர்களா தோசையெல்லாம் சுட்டு தந்தாலும் உங்களுக்கு போமாட்டேன் இருக்கிறீங்களா உங்களுக்கு பறக்க தெரியாதா பறந்து காட்டுகிறேன் பறந்து செல்லுங்கள் தில்லாலங்களிலாலே ஏதில்லாலங்களிலாலே 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 ஏதில்லா தில்லா 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 வள்ளி 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 என்னடா இது நீங்கள் கீழே விழுந்திருக்கின்றீர்கள் பறவைகள் எல்லாம் உங்களை வேடிக்கை பார்க்கின்றது பள்ளி இந்த பறவைகளை விரட்டினேன் பள்ளி இந்த பறவைகள் எல்லாம் என்ன தூக்கி கொண்டு வரண்டு அந்த கொக்கு உன்னு காலை வைத்து கழுத்தை நூட்டி 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 தூக்குறாடி சொல்லுது பள்ளி அப்படியாண்ணா அங்க அங்க அந்த காகம் ஷா ஷா ஷான்னு சொல்லுது வள்ளி அப்புறம் அந்த புறாதான் பொருண்டு என்ன காப்பாத்துது வள்ளி என்னண்ணா இது அப்படியானால் நீங்கள் இந்த பறவைகளை எவ்வாறு விரட்டினீர்கள் வள்ளி அப்பம் வடை தோசை எல்லாம் சுட்டு ஆரண்டு சொன்னேன் வள்ளி பறந்து செல்லவில்லை வள்ளி அப்படியாண்ணா பறக்க தெரியாண்டு பறந்து கூட காட்டினேன் வள்ளி ஐயோ என்னண்ணா இது பறவைகளுக்கு பறக்க தெரியாதென்று பறந்து வர காட்டினீங்களாண்ணா ஆம்பள்ளி வாட தோசை எல்லாம் சுட்டு தருன்னு சொன்னா எந்த பறவைன்னா போகும் அப்படி என்றா வள்ளி இந்த பறவைகளை உனக்கு விரட்ட தெரியுமா வள்ளி ஆமாமண்ணா அப்படி என்றா விரட்டிக்கு ஆட்டம் வள்ளி தூரத்திலே கூடு கட்டும் தூக்கணாங்குருவிகளா கவனறிவே நான் கவனறிவே தூரத்திலே கூடு கட்டும் தூக்கணாங்குருவிகளா கவனறிவே நான் கவனறிவே திண்ணமாய் திணை புணத்தை நீர் நாட வேண்டாம் திண்ணமாய் திணை புணத்தை நீர் நாட வேண்டாம் திணை புன காவல் தன்னை நெருங்கவே விடவே தூரத்திலே கூடு கட்டும் தூக்கணாங்குருவிகளா கவனறிவே நான் கவனறிவே என்ன வள்ளி ஒரு பறவையும் காணல வள்ளி வீரமான பெண் தான் வள்ளி எனக்கும் இந்த பறவைகளை இனி விரட்ட தெரியும் வள்ளி அப்படியாண்ணா ஆம் வள்ளி நீ அங்கே சென்று காவல் செய் நான் இங்கே சென்று காவல் செய்கிறேன் சரி அண்ணா சோ 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 நாராயண நாராயண
நரபூஜனா ஹரிநாராயணா நரபூஜனா ஹரிநாராயணா சூராதி சூரா சம்காரகரி தேவா சூராதி சூரா சம்காரகரி தேவா மாரா கோபிகள் லீலைக்காரா கோபிகள் லீலைக்காரா தரும் நாராயணா பூஜ ஹரி நாராயணா நாளும் மீனது தொண்டு நாடி செய்வளமன்று ஆதி மூலம் எனவே அழைக்கவே இதாய் நாளும் மீனது தொண்டு நாடி செய்வள் ஆதி மூலம் எனவே அழைக்க அருள் செய்தாய் கோலாகலாம் வேணு கோபாலனே தேவா தேவா கோலாகலாம் வேணு கோபாலனே ஞாலம் புறக்கும் வண்ண கோலம் கொண்டருள்வாய் நாராயணா நரபூஜனா ஹரிநாராயணா நாராயண நாராயண நானோ நாரத கலகப்பிரியன் ஒரு நாளைக்கு செய்யாவிட்டால் என் தந்தை பிரம்மதேவரிட்ட சாபப்படி என் தலை சுக்குநூறாக வடித்து சிதற ஆதலால் நான் இன்று ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ண வேண்டும். எனது கலகத்தை நான் இன்று எங்கே ஆரம்பிக்கலாம்? ஆம், சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகன் தீப்பொறிகளாக அவதரித்த வேளையிலே அந்த மகிழ்ச்சியில் திருமாலின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் இரண்டு சொரிந்தன. அவை இரண்டும் அமுதவல்லி சுந்தரவல்லி ஆகிய இரு பெண்களாக அவதரித்தனர். அமுதவல்லியோ தெய்வேன் வளர்ப்பு மகளான தெய்வ வளர்ந்து முருகன் அவனாதி அவனர்களை அழித்து தேவர்களை காத்ததால் முருகனுக்கு பரிசாக. சுந்தரவல்லியோ தற்பொழுது வேங்கமலை சாரலிலே நம்பிராசன் வளர்ப்பு மகளான வள்ளி என்ற பெயருடன் திணைப்புலத்தை காவல் காத்து வருகிறாள். அவள் முருகனை அடைய வேண்டிய காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆகையால் அங்கே சென்று எனது கலகத்தை ஆரம்பிக்கலாம். நாராயணா 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 நாராயண. வேங்கமலை சாரலுக்கு வந்தாகிவிட்டது. இந்த திணைப்புலத்திலே இப்படி ஒரு தெய்வீக கானமேற்றும் இந்த பெண் சாதாரண இருக்க முடியாது. அப்படியானால் சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார்? ததும்பும் பொன் இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார்? எந்த உலகம் இங்கு ஏன் வந்தார்? அந்தரமிருந்து தேவ துந்துபி முழங்க வரும். அந்தரமிருந்து துந்துபி முழங்க வரும். இந்திரன் வணங்குமங்கள் கந்தசாமிக்கு உகந்த
வணங்குமை கந்தசாமிக்கு உகந்த சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள் எந்த உலகம் இங்கு ஏன் வந்தாள் இங்க எங்க ஐயா ஊரே? அப்பனே, நான் திருலோக சஞ்சாரம் செய்து வரும் வழியில் இன்று ஏனோ தெரியவில்லை இந்த மார்க்க வந்து விட்டேன். இங்கு நீர் மட்டுமல்ல, இங்கு எல்லோரும் ஒரு மார்க்கமாகத்தான் திரிகின்றார்கள். அது சரி, இங்கே ஆண்கள் எவரும் பெறக்கூடாது. அப்படியா? அப்படியானால் நீ குட்டி குட்டியா? யோ 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 மெட்டி அல்ல, நம்பிராசன் மகன் குட்டி. அப்படியா? அப்படியானால் ஏன் இங்கே ஆண்கள் எவரும் பெறக்கூடாது? ஓஹோ, என்கிட்டயே கேள்வி கேட்கிறீரா? என் தங்கை வள்ளி திணைப்பு காவல் காக்கின்றாள். அவளுக்கு காவலாக நான் இங்கு உள்ளேன். அப்படியா? அவளிடம் சென்று நான் வந்திருக்கின்றேன் என்று சொல். அப்படியே ஆகட்டும். வள்ளி, என்னண்ணா? நான் வந்திருக்கிறேன் வள்ளி. என்னண்ணா? நான் வந்திருக்கிறேன் வள்ளி. சும்மா போங்கண்ணா. யோ 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 சும்மா போங்கண்ணா. அப்பனே, என்ன கூறுகிறாய்? சும்மா போங்கண்ணா. நீ வள்ளியிடம் சென்று என்ன கூறினாய்? நான் வந்திருப்பதாக கூறினேன். வேடிக்கையாக பேசுகிறாய் அப்பனே. அப்படியல்ல, நாரத முனிவர் வந்திருக்கின்றார் என்று போய் சொல்லு. நாரத முனி? என்ன முனி? ஏதோ முனி. வள்ளி, என்னண்ணா? முனி வந்திருக்கு வள்ளி. என்னண்ணா? முனி 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 வந்திருக்கு வள்ளி. முனி வந்தா முருங்கை மரத்துல ஏற சொல்லுங்கண்ணா. யோ 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 முருங்கை மரத்தில் ஏறையா? அப்பனே, நீ மீண்டும் வள்ளியிடம் சென்று என்ன கூறினாய்? முனி வந்திருப்பதாக கூறினேன். அப்படியல்ல அப்பனே, வந்திருக்கின்றார் தெளிவாக போய் கூறு. ஆறுதலாக கூறுங்கள். நாரத முனிவர் வந்திருக்கின்றார் என்று தெளிவாக போய் சொல். வள்ளி, என்னண்ணா? தாத்தா தரணா தாத்தா தரணா முனி வந்திருக்க வள்ளி. என்னண்ணா? இல்ல 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 வள்ளி, நாரத முனி வந்து நிக்கு வள்ளி. நாரத முனிவர் அண்ணா வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். பாத பங்கயம் பணிந்தே ஐயனே உந்தன் பாத பங்கயம் பணிந்தே நாத கீத காணவாரி எனது மனை நாத கீத காணவாரி எனது மனை நாடி வந்ததனாலே நானே பாக்கியமே பெற்றேன் பாத பங்கயம் பணிந்தே ஐயனே உந்தன் பாத பங்கயம் பணிந்தே. சுவாமி, தங்களை நமஸ்கரிக்கிறேன். வண்ணே வெளி கண்ட ஒளி மாதேரி வந்திருக்கும் முறைது சொல்கோதே நனநல் நிலையுணர்ந்த சுவாமி நாம் வாழ்ந்திருக்கும் ஊரின் சிற்றூரே. அன்ன நடை மின்னலிடை அன்ன நடை மின்னலிடை மாதே உன் அன்னை தந்தை பேரேது சொல்கோதே. ஐயன் நம்பிராஜன் என்பார் தானே அன்னை நங்கை மோகினி என்பாரே. வள்ளி, பெருகாலத்தை வீணாய் மலக்கலாகுமோ வள்ளி? பலா
காக்கவில்லை அந்த பரமன் வீதியேதுவே சுவாமி. விதி வீதி என்பதெல்லாம் வீணான வார்த்தை அன்றோ வள்ளி. விதி என்பதில்லாவிட்டால் விண்டேது மண் நாராயணா. சுவாமி. வள்ளி, நீ அந்த கலகாசலத்திலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானை மணந்து கொண்டாயானால் உலகத்தை இன்பமாக வாழலாம். சுவாமி, அந்த முருகனை நான் ஒருபோதும் மனம் புரிய மாட்டேன். வள்ளி, நீ அந்த முருகனின் பெருமை அறியாது பேசுகின்ற. அப்படி என்ன அவருக்கு பெருமை? கூறுகிறேன் கேள். முருகன் திருமால் மருகன் பெருமை அந்த முக்கண்ணனுக்கு மில்லை கலிகாசல. முருகன் திருமால் மருகன் பெருமை கார்த்திகை பெண்கள் அருமை பெருமை கண்டு கழிக்க வரும் பாலன். கார்த்திகை பெண்கள் அருமை பெருமை கண்டு கழிக்க வரும் பாலன். அங்கு காணும் கிரவிஞ்ச மாமலையை வேறு செய்த வடிவேலன். அங்கு காணும் கிரவிஞ்ச மாமலையை வேறு வடிவேலன். அத்தசுரன் கொல்லும் மேலன் ஆடுமயிலினில் ஆரோகண கோலன். கோர்த்த கடம்ப மலரணியும் சீலன் குகனன்றவர் சுகமுற்றிட புவனத்திடை புகழ் பெற்றிட. முருகன் திருமால் மருகன் பெருமை. வள்ளி, நான் மீண்டும் கூறுகின்றேன். நீ அந்த கலகாசலத்திலே வீற்றிருக்கின்ற முருகனை மணந்து கொண்டாயானால் உலகத்தோறும் போற்ற இன்பமாக வாழலாம். சுவாமி, அந்த கோவனாண்டி முருகனை மன்றாடி மைந்தனை நான் ஒருபோதும் மனம் புரிய மாட்டேன். வள்ளி, நான் சொல்வதை கேள். சொல்லுமென் வார்த்தை கேளம்மா தள்ளாதே சும்மா. சொல்லுமென் வார்த்தை கேளம்மா அல்லும் பகலும் இந்த அவஸ்தை விடுத்து. அல்லும் பகலும் இந்த அவஸ்தை நீ விடுத்து. இருப்பாய் செவி மடுத்து இருப்பாய் செவி மடுத்து. சொல்லுமென் வார்த்தை கேளம் தள்ளாதே சும்மா. சொல்லுமென் வார்த்தை கேளம்மா. கைவரிசை செல்லாது போம் ஓய் நாரதரே. கைவரிசை செல்லாது பொய்யான தவவிடம் புனைந்திங்கு வந்தவரே. பொய்யான தவவிடம் புனைந்திங்கு வந்தவரே. உய்யும்படி உரைக்க உமக்கென்ன அக்கறையும். உய்யும்படி உரைக்க உமக்கென்ன அக்கறையும். கைவரிசை செல்லாது ஓய் நாரதரே. கைவரிசை செல்லாது வேறொருவருமில்லை மேதினியில் சொந்தம். வேறொருவருமில்லை மேதினியில் சொந்தம். மாறு முகனை சேர்ந்தால் அடைவாய் பரமானந்தம். மாறு முகனை சேர்ந்தால் அடைவாய் பரமானந்தம். சொல்லுமென் வார்த்தை கேளம்மா தள்ளாதே சும்மா. சொல்லுமென் வார்த்தை கேளம்மா. திருட்டு நாரத முனியே தினை புனக்குரத்தி என்னிடத்தினை விரட்டு. திருட்டு நாரத முனியே
வீரட்டும் சொல்லி அடிக்கடி மிரட்டுறேன் உருட்டும் வீரட்டும் சொல்லி அடிக்கடி மிரட்டுறேன் முரட்டு கம்பால் அடிக்கும் முரட்டு சாதிய நாங்கள் முரட்டு கம்பா அடிக்கும் முரட்டு சாதிய நாங்கள் கெஞ்சி வேணா கந்தனை கொஞ்சி வேணா கெஞ்சி வேணா கந்தனை கொஞ்சி வேணா சும்மா பஞ்ச பாட்டு பாடி பாடி கெஞ்சுகிறீர் நீடத்தில் திருட்டு நான் ரத முனியே ரத முனியே ரத முனியே குரத் சிறு குரத்தி அறிவிலா சிறு குரத்தி நான் அடிக்கடி யோசிப்பதை தடுத்தவ மதிக்கிறாய் அறிவிலா சிறு குரத்தி நெறிதனிலே நான் சொல்லும் இதனை உணராது நெறிதனிலே நான் சொல்லும் நீதிதன் உணராது அறிவேல் புண்ணுழைந்தாற்போல் மதிக்கிறாய் அறிவேல் புண்ணுழைந்தாற்போல் எதிர்த்த மதிக்கிறாய் இது தகுமா தெய்வ நீதியாகுமா இது தகுமா தெய்வ நீதியாகுமா ஏன் உனக்கு ஞானமில்லை ஏன் உனக்கு ஞானமில்லை அறிவிலாம் சிறு குரத்தி 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 வள்ளி நான் உனக்கு பல அறிவுரைகளை எடுத்து கூறியும் நீ அவற்றை கேட்காது எதிர்த்து பேசி என்னை உதாசீனம் செய்து விட்டாய் அதனால் உன்னை அந்த முருகனுக்கு சிறைப்பிடித்தே மனம் புரிய வைப்பேன் இது சத்தியம் நான் வருகிறேன் நாராயண 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 முருகா நான் உன் மீது கொண்ட பக்தியை அறியாது உண்மையான மனநிலையை அறியாது நாரதர் ஏதேதோ சொல்லிவிட்டு செல்கிறார் நான் உண்மை சீக்கிரமாகவே வந்தடைவதற்காக அவ்வாறு கூறினேன் என்னை மன்னித்து விடும் சம்போ மகா தேவா சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா சந்திரகலாதரா சர்வஜீவாதார சந்திரகலாதரா சர்வஜீவாதார என்றும் நான் பாடி பணிந்தே உனது பதம் அருள்வாய். சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லப்படுகின்ற முத்தொழில்களில் சிறந்து அவுனாதியர்களை அழைத்து தேவர்களை காத்தமையால் தேவேந்திரி மகளான தெய்வானி மனம் புரிந்தேன். தற்போது கழுகாசரத்தின் கண் வீட்டிருக்கின்றேன். எனது இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஆகிய முச்சக்திகளில் ஞான சக்தி ஆகிய வேலை என் கைகளிலே தாங்கிய வண்ணம் உள்ளேன். எனது கிரியா சக்தியாகிய தெய்வானியை நான் ஏற்கனவே மனம் புரிந்துள்ளேன். எனது இச்சா சக்தியாகிய வள்ளியோ வேங்கை மலைச்சாரல்லி தீனை புலத்தை காவல் காத்து வருகின்றார். அவள் என்னை அடைய வேண்டிய காலம் கனிந்து வருகின்றது. இந்த வேலை பார்த்து ஏனோ தெரியவில்லை, நாரதன் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். அவன் என்ன செய்தியுடன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சற்று இருந்து பார்ப்போம். சிவபாலாம் குக சரவண பவ சிவபாலா சிவம் குருவன புகழ் வரும் வடிவேலாம் குக சரவண பவ
சிவபாலா சிவபாலா கந்தா, கடம்பா, கதிர்வேலா, குகா, கார்த்திகேயா, சரவணா, சண்முகா, வடிவேலா என்றெல்லாம் போற்றும் அடியவர்களை என்றென்றும் காக்கும் முருகா, நாரதன் தம்மை நமஸ்கரிக்கின்றேன். மங்களம் உண்டாகட்டும் நாரதா. நாரணருக்கு பேர் என்றும் நான்முகனுக்கு மைந்தன் என்றும் சிவனுக்கு அன்பன் என்றும் எனக்கு இன்பன் என்றும் சர்வலோகங்கள் எல்லாம் சஞ்சாரம் செய்து வரும் நாரதரி, நீர் வரும் மார்க்கத்திலே இன்று எங்கெங்கே சென்றீர், ஏதேது கண்டீர், எந்தனுக்கு உரைப்பீர், அங்கங்கு கண்ட அதிசயம் யாவையும் அன்பாய் எடுத்துரைப்பீர், தவநாரத மாமுனி எங்கெங்கே சென்றீர். முருகா, நான் வேங்கமலை சாரோடாக வரும் பொழுது ஒரு அற்புதமான கனியை கண்டேன். அக்கனி தங்களுக்கே உரியது. நாரதா, என்ன கனியா? முன்னம் ஒரு கனியதனால் மூண்டதொரு போட்டி தன்னில் எந்தனையே நாண வைத்தாய், ஏகினனே ஆண்டியாகி, ஏகினனே ஆண்டியாகி. இன்னும் ஒரு கனியதனால் எது வருமோ ஏங்குகின்றேன், நன்மையில் அக்கனியை நலமுடனே கூறுமிப்போ, நன்மையில் அக்கனியை நலமுடனே கூறுமிப்போ, நலமுடனே கூறுமிப்போ. ஸ்லாக்கியம் என்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட கனிதனை குற்ற சிலாக்கியம் என்ன முனியே, அதை நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தீங்கனியே, அதை நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தீங்கனியே. பற்றிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பற்றி திடாதோ சொல்வி, பற்றிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பற்றி திடாதோ சொல்வி, பச்சிகள் கண்டால் பரந்தோடு மாதலால் பச்சமுடன் செல்லுவீர், பச்சிகள் கண்டால் பரந்தோடு மாதலால் பச்சமுடன் செல்லுவீர். எட்டாத கோப்பினில் இருக்கும் அக்கனியை தவநாரத மாமுனியே எப்படி கொய்திடலாம், எட்டாத கொப்பினில் இருக்கும் அக்கனிதனை எப்படி கொய்திடலாம், எட்டும் படிக்கிறு கொம்புண்டதை பற்றி எரிபறித்திடலாம், எட்டும் படிக்கிறு கொம்புண்டதை பற்றி எரிபறித்திடலாம். மிக்க மேன்மையுள்ள அக்கனி கோவிடம் மிகவும் கூறிகளுண்டோ, மிக்க மேன்மையுள்ள அக்கனி கோவிடம் மிகவும் கூறிகளுண்டோ, குளிர்ந்த முண்டு கொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்களுண்டு, குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்களுண்டு. பெண்களுக்குள்ள கூறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து, பெண்களுக்குள்ள கூறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து, நாகப்பண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிளி வாய் திறந்தாள். நாரதா, நல்ல வேடிக்கை. கனியில் தொடக்கி கண்ணியில் முடித்து விட்டு. முருகா,
கனிக்கும் கன்னிக்கும் சிறிதளவுதானே வேறுபாடுள்ளது. நாரதா, பீடிகை போடாமல் நேரடியாகவே சொல்லிவிடு. முருகா, தங்களுடைய இச்சா சக்தியாகிய வள்ளி தங்களை அடைய வேண்டிய காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆதலால் தாங்கள் அவளிடம் சென்று அவளை தங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். சரி நாரதா, அப்படியே செய்கிறேன். முருகா, ஓர் விண்ணப்பம். சொல்லு நாரதா. நான் அவளிடம் சென்று பல அறிவுரைகளை எடுத்து கூறியும் அவள் அவற்றை கேட்காது எதிர்த்து பேசி என்னை அவமதித்து விட்டாள். ஆதலால் அவளுக்கு முருகனுக்கு அவளை சிறைப்பிடித்தே மனம் புரிய வைப்பேன் என சத்தியம் செய்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் அவள் ஒரு குறப்பன். ஆதலால் தாங்கள் செல்லாது வேடுவ உருவம் தாங்கி அவளுடன் சென்று சல்லாபம் செய்து அவளை தங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். சரி நாரதா, அப்படியே செய்கிறேன். சென்று வா. நாராயணா நாராயணா. ஹலோலம்மா லோலம்மா லோலம்மோ ஹலோலம்மா லோலம்மா லோலம் சோ சோ. ஆலோலம் என்று குரல் காட்டி அரும்புனத்தே அடிக்கடி அறைகின்ற மங்கை இவள் போல் ஆலோலம் என்று குரல் காட்டி அரும்புனத்தே அடிக்கடி அறைகின்ற மங்கை இவள் மூலோகத்தில் எங்கனுமே கண்டதில்லை. மூலோகத்தில் எங்கனுமே கண்டதில்லை இவள் தேக சுகத்தின் இன்பம் போல். ஆஹா, நாடன் கூறிய நாரிமணி இவளாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி அயன் படைத்தானோ இவளை நான் அறியேன் சுவாமி. எப்படி அயன் படைத்தானோ இவளை நான் அறியேன் சுவாமி. அப்படியே மனதை கொள்ளை கொண்டாளே, அப்படியே மனதை கொள்ளை கொண்டாளே. ஆரணங்குரு சுகம் அவனியில் மீதேது எப்படி அயன் படைத்தானோ இவளை நான் அறியேன் சுவாமி. நாரதன் கூறிய நாரிமணி இவளேதான். இவள் அருகே சென்று சற்று இவளோடு சல்லாபம் புரிவோம். வலதப்பிய குரமான்களே ஒரு மாந்தரை கண்டிரோ நீங்களே. வலதப்பிய குரமான்களே ஒரு மாந்தரை கண்டிரோ நீங்களே. சில தப்பியே எந்தன் கைக்கணை தப்பியே, சில தப்பியே எந்தன் கைக்கணை தப்பியே. சித்தம்மா எங்கியே தத்தி தத்தியோடி வரதப்பி சில தப்பி வரதப்பி சில தப்பி எங்கை கண தப்பி வரதப்பிய குரமான்கள் ஒரு மாந்தரை கண்டிரோ நீங்களே. காணும் என்னது? ஓய் காணும். ஓஹோ. காணும் நீர் சீலை வேடரே திணையால் புணத்தில் வந்து தேடுறே. காணும் நீர் சீலை வேடரே திணையால் புணத்தில் வந்து தேடுறீர்.
நீர் கண்ட மானுக்கு காலுண்டோ கையுண்டோ நீர் கண்ட மானுக்கு காலுண்டோ கையுண்டோ நேருக்கு நேராக பேசுவதும் உண்டோ ஆர்காணும் போய் காணும் நீர் சிலை வீடரு தினையால் குணத்தில் வந்து தேடுறே வள்ளியே புறவள்ளியே இந்த வழியாலே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வள்ளியே இந்த வழியாலே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்ததால் உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்ததால் மெல்ல பிடித்துமே கை கொள்ள வந்து வள்ளியே இந்த வழியாலே ஒரு புள்ளிமான் பெற கண்டதுண்டோ ஹே வேடா நீ கூறுவது போல் இங்கே எந்த மானம் வரவில்லை நீ இங்கிருந்து சென்று விடு நான் இங்கிருந்து செல்வதற்காக அந்த மலையிலிருந்து இறங்கி இந்த வலைக்கு வந்தேன் நான் தேடி வந்தமான் என் வலை தப்பி செடுதப்பி எப்படியோ இத்திணைப்படுத்த நுழைந்து விட்டது வேடா அப்படியானால் நீ துரத்தி வந்த மானுக்கு ஏதாவது அங்கடையாளங்கள் இருக்கின்றனவா அதன் அங்கலாவண்யங்களை கூறுவதாக இருந்தால் 1000 நாவினையுடைய ஆட்சியுடனாலும் முடியாது இருப்பினும் தெரிவித்து விடுகிறேன் காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் 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 புள்ளிமவாதமான் மேயாதமான் புள்ளிமவாதமான் மேயாதமான் மேவும் கானடர்ந்து நறு சந்தனமும் புனுகும் கமலம் களவங்கள் அணிந்து துணங்கு வளர்ந்து மேயாதமான் தேனும் பாகும் தினமாவும் தேனும் பாகும் தினமாவும் தின்பதல்லால் ஒரு புல்லொரு போதும் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிர் குரல் நிகருடையது மேயாதமான் புள்ளிமவாதமான் மேயாதமான் தேனுண்டு பாகுதென்று வைத்திடு தானுண்டு மேனி தன்னை வளர்த்து மேயாதமான் அது தேவலோக வனிதாமணியோ என நாவலை போட்டிட நாட்டியமாடும் மேயாதமான் அது சேடிமார்களுடன் ஓடியாடி விளையாடி பாடி வருமான் அயன் படைப்பில் ஈடில்லாத இணைமான் எனது சொந்தமான் வனத்தில் வந்தமான் தினப்புனத்தில் மேயாத மேயாத மேயாதமான் அப்பப்பா இவ்வளவுதானா அல்லது இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறது தெரிவித்து விடுகிறேன் சாயாத கொம்புரள் இருந்தாலும் சாயாத கொம்புரள் இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத
மான் வர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பாசும் பொன் போலும் கண்மேனி துலங்கிட புவிதனில் அழகிய மான் வர கண்டதுண்டோ 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 உங்கள் பார்வையிலே. நீ கூறுவது போல் இங்கே எந்த மானம் பெறவில்லை. நீ இங்கிருந்து சென்று விடு. இங்கிருந்து செல்வதற்காகவா அந்த மலையில் இருந்து இறங்கி இந்த மலைக்கு வந்தேன். நான் தேடி வந்தமான் என் அம்மான் தன்னமான், ஒரு பெண்மான் ஈன்றமான், அது என் மான். எப்படியோ வலை தப்பி சிறுதப்பி என் கணதப்பி இத்திரைப்பொழுது நுழைந்து விட்டது. அது இப்பொழுது என் கண் முன்னே நிற்கின்றது. ஆனால் நீயோ எந்த மானும் வரவில்லை என்கிறாயே. என்ன கூறுகின்றாய்? இந்த திணைப்புணத்திலே உன் கண் முன்னே நிற்கின்றதா? அங்கே காட்டு பார்க்கலாம். தெரிவித்து விடுகிறேன். தேடி வந்தேனே வள்ளிமானே, தேடி வந்தேனே வள்ளிமானே, இப்போ மோடி செய்யாதே செழுந்தேனே நானே. தேடி வந்தேனே வள்ளிமானே, தீனமான குரலோடு பரணிசை காணலோல் மொழிவது சரியல்லவே. கிடதிட்டகளித்திடுமித்த குணத்தோடு இத்ததிவக்கிட முத்தமளித்திடுவாய். தேடி வந்தேனே வள்ளிமானே, வாது செய்யாதே வனவேடா, வாது செய்யாதே கனவேடா, இப்போ தீது வருமே குடிகேடா போடா, வாது செய்யாதே வனவேடா. மாதர் வாழும் குணமதிலே வந்து வார்த்தை மொழிவது சரி, மாதர் வாழும் குணமதிலே வார்த்தை மொழிவது சரி, வாது செய்யாதே வனவேடா. கோடி நமஸ்காரமே கோரினேன் நேரமே, கோடி நமஸ்காரமே கோரினேன் நேரமே. கோமளாந்தி மதுரிக சுந்தரி காமலோல சமரசவாகினியே, கோமளாங்கி மதுரிக சுந்தரி காமலோல சமரசவாகினி. தேடி வந்தேனே வள்ளிமானே, இப்போ மோடி செய்யாதே செழுந்தேனே நானே. தேடி வந்தேனே வள்ளிமானே. நீ இங்கு தவறான எண்ணத்துடன் வந்திருக்கின்றாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். அண்ணா, குட்டி அண்ணா, அண்ணா. வள்ளி 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 வள்ளி, வேறொன்று கணக்கி விழுந்து விட்டேனே. ஆமாம் அண்ணா. என்ன வேறாக இருக்கும்? இது என்ன வள்ளி? அண்ணா, புதிதாக மரம் ஒன்று முளைத்திருக்கின்றது. மரம் ஒன்று தோன்றி இருக்கின்றது. இந்த வேங்கை மரத்தில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. இதை தடுத்து விடுவோம். அண்ணா, அதனை வெட்டாதீர்கள். அது எனக்கு நிழலாக இருக்கின்றது. ஆமாம், எமது குலதெய்வம் முருகரை போன்று 6 கிளைகள் பரப்பி நிழல் தருகின்றது வள்ளி. ஆமாம் அண்ணா. வள்ளி, நீ இங்கே நின்று காவல் செய். ஏதாவது ஆபத்து என்றால் அழைத்து விடு, உடனே வந்து விடுவேன். ஆமாம் அண்ணா. ஆயலோட்டும் பெண்ணே ஆவியே, ஆருயி தஞ்சிவியே, மன்மதனும் பாவியே, மலர்கணைகள் தூவியே, ஆவியே என்னாரோயி தஞ்சிவியே, மன்மதனும் பாவியன் மலர்கணையை தூவியே வாட்டுகிறான் கண்ணு. ஆயலோட்டும் பெண்ணே
மாயவேடா போடா மாயவேடா போடா மங்கை என்னிடத்தில் வந்து சங்கையில்லா வார்த்தைகளை இங்கிதமாகவே பேசி இங்கு நிற்கலாகுமோடா மாயவேடா போடா பாயும் தன்றாலே வாங்கிய திட்டயன் கணை பொங்கிய இதைத்தாதால் மனமங்கிய வாடினே மோகன் அங்கிய எந்தனைக்கார பாயும் தன்றாலே திணைப்புணத்திலே தனித்திருக்கும் பெண்ணிடம் வந்து விவாதம் செய்கின்றாய். நீ இங்கிருந்து சென்று விடு. நான் இங்கிருந்து செல்வதற்காகவா அங்கிருந்து இங்கு வந்தேன்? வள்ளி, நானும் உனக்கு மிகவும் வேண்டியவன், நீயோ எனக்கே உரியவள். அப்படி இருக்கையில் நீ ஏன் என்னை வீணாக வெறுத்து ஒதுக்குகிறாய்? என் கண்ணே, என் அருகே வா. உன்னை என்ன செய்கிறேன் பார். வள்ளி அறைந்து விட்டாள். நாடன் கூறியது போல் இவ்வளவு மூர்க்க பெண்ணாகத்தான் இருக்கிறாள். நான் வேடனாக வந்தேன், என் ஜெம்பம் பலிக்கவில்லை. இனி விருத்தனாக அயோத்தி ஒருவிலே வந்து வள்ளியோடு சல்லாபம் புரிவோம். வண்ணத்தாமரையில் மின்னும் நீர் குமிழி வாழ்வுதான் உழுது சதமா. வண்ணத்தாமரையில் மின்னும் நீர் குமிழி வாழ்வுதான் உலகில் சதமா. இந்த வாழ்வுதான் உலகில் சதமாய். மண்ணில் தோன்றும் இளர் பாதராசை என்னும் மாயலீலையது சதமா. மண்ணில் தோன்றும் இளர் பாதராசை என்னும் மாயலீலை அது சதமா. இந்த மாயலீலையது சதமா. வண்ணத்தாமரையில் மின்னும் நீர் கோமலி வாழ்வுதான் உலகின் சதமா. ஆஹா, இந்த பூ உலகில் பிறந்தவர்கள் பொன்னாசை பொன்னாசை மண்ணாசை என்று சொல்லி வீணே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை அடையாது தங்களுடைய வாழ்வை இவ்வாறு வீணே அலைக்கழிக்கிறார்கள். யாரோ வருகின்ற சத்தம் கேட்கின்றது. யாராக இருக்கு? இந்த இடம் எங்கே போகும்? காடு போன்னு சொல்றது இல்ல, வாண்டு கூப்பிடுது. வீடு போன்னு சொல்லுது. அப்பனே அப்பனே, நீ நன்றாக கதைக்கிறிய. நீ யாரப்பா? ஆமா, குட்டியா? குட்டி மிருக குட்டி இல்ல, அப்புறம் நம்பிராசன் மகன் குட்டி. ஓஹோ ஓஹோ, நீதோ அந்த நம்பிராசன் மகன் குட்டியா? தாத்தா, இந்த எல்லா தீர்த்தங்களும் ஆடி இப்ப குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று இங்கு வந்தேனப்பா. என்ன தாத்தா, கையில இருக்கிற புல்லும் ஆடுது, அப்படியா? காலும் ஆடுது, ஓஹோ, மொத்தத்துல உடம்பே ஆடுது. இதுக்குள்ள குமரி தீர்த்தம் கேக்குதோ? நீ தப்பாக நிறுத்தி விட்டாய். நான் கன்னியாகுமரி தீர்த்தம் ஆடலாம் என்று எல்லா இடமும் சென்று களைத்து விழுந்து வந்திருக்கிறேன் தாத்தா. அப்படி என்றால் அங்கேயே செல்ல வேண்டியதுதானே, இங்கே ஏன் பாரீர்கள்? எனக்கு நிரம்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது இங்கு கிடைக்கும் என்று வந்தேனப்பா. திணைப்புலத்தில் ஏதாவது இருக்கும் என்று வந்தீர்களா? ஆமா. இங்கு எதுவும் இல்லை.
என் தங்கை வள்ளி இருக்கின்றாள். வள்ளியை அவளை சாப்பிடுற கேட்டு பார்க்கின்றேன். என்ன சொல்லுகிறாய்? வள்ளியா? ஆமா. உடனே கூட்டிட்டு வா. வள்ளி, என்னண்ணா? தாத்தா வந்திருக்கிறாரு வள்ளி. என்னண்ணா? தாத்தா வந்திருக்கிறாரு வள்ளி. தாத்தாவண்ணா? வாருங்கள் தாத்தா, வாருங்கள். நீதான் நம்பிராசன் மகள் வள்ளியா? ஆமா தாத்தா. வள்ளி கிழங்கு மாதிரி தளதளவண்டி இருக்கிறிய வள்ளி. சும்மா போங்க தாத்தா. வள்ளி, இந்த தாத்தா நீண்ட தூரம் பயணித்து களைத்து விட்டேன். அதனால் பசியால் உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியாயி அமுதல்லிப்பாய். பசியால் உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியாயி அமுதல்லிப்பாய். பட்டுதே பயிர் எனக்கு சுட்டுதே தலைக்கு இருக்கு. பசியால் உடல் மெலிந்தே, கொஞ்சம் ருசியாயி அமுதல்லிப்பாய். பூனத்தில் அமுதேது அன்னம் பூசிக்க கிடையாது. தாத்தா பூனத்தில் அமுதேது அன்னம் பூசிக்க கிடையாது. போத குருநாதரே நான் இங்கு என்ன செய்வேன்? பூனத்தில் அமுதேது அன்னம் பூசிக்க கிடையாது. ஏதாகிலும் தருவாய், பசியேக தயை புரிவாய். வள்ளி ஏதாகிலும் தருவாய், பசியேக தயை புரிவாய். நிலையை எந்தனுக்கு இந்த நன்றி செய்திடுவாயேதா இலும் தருவாய், பசியேக தயை புரிவாய். தேனோ திணை மாவோ கொஞ்சம் திரட்டி தருவேனே. தாத்தா தேனோ திணை மாவோ கொஞ்சம் திரட்டி தருவேனே. தின்று பசி தின்றவுடன் இங்கிருந்து செல்லலாமே. தேனோ திணை மாவோ கொஞ்சம் திரட்டி தருவேனே. வள்ளி, தேனும் திணை மாவும்னா இந்த தாத்தாவுக்கு ரொம்ப விருப்பம் வள்ளி. அப்படியா தாத்தா? ஆமா, கொஞ்சம் தேனும் திணை மாவும் கொண்டு வந்து கொடுக்குறியா வள்ளி? சரி தாத்தா. வள்ளி, எங்க வள்ளி? வள்ளி தாத்தா, ஆஹா, இந்தாருங்கள் தாத்தா தேனும் தினைமாவும். வள்ளி, தேனும் திணை மாவும் உன் கையால உண்ணுகின்ற போது அமிர்தமாக இருக்குது வள்ளி. அப்படியா தாத்தா? வள்ளி, என் கைகளை பாத்தியா? தாத்தா, என்ன தாத்தா உங்களுக்கு இந்தாண்டு ஆடுது? ஆமா, எப்படி இந்த கையால தேனும் தினைமாவையும் திரட்டி தின்றது வள்ளி? ஆமா தாத்தா. அதனால உன் கையால கொஞ்சம் ஊட்டி விடுறியா தாத்தா? சரி தாத்தா. அப்படியா வள்ளி? எங்க தாத்தா? வள்ளி? தாத்தா, எங்க தாத்தா வாயே காணோமே தாத்தா? அது வள்ளி மூக்கோட்ட. ஓ தாத்தா. கீழே கீழே. வள்ளி, என் யாராவது தேனும் தினைமாவும் தந்தா என்ன கேட்டாலும் கொடுப்ப வள்ளி. அப்படியா தாத்தா? ஆமா. தாத்தா. வள்ளி, தாத்தா 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 இல்லை தாத்தா 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 இல்லை தாத்தா 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 தாத்தா. நன்றியா தாத்தா? பசி என்று வருபவர்களுக்கு பசியை தீர்ப்பது எனது கடமை தானே தாத்தா. இதுக்கெல்லாம் எதுக்கு தாத்தா நன்றி? தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? தாத்தா 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 தண்ணி தாத்தா, தண்ணி தருவதற்கு இங்கு இந்த பாத்ரூமே இல்லையே தாத்தா. அப்படியானால் அங்கே ஒரு நீரோடை ஒன்று இருக்கின்றது, அங்கே சென்று நீர் இருந்தலாம். மாறுங்கள் தாத்தா. வள்ளி, எங்க என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போறியா வள்ளி? தாத்தா. என்ன வள்ளி? ஐயோ வள்ளி, எங்க ஓடுது நீரோட? தாத்தா. அப்படியா? ஆஹா, இதா வள்ளி. தாத்தா, தாகம் தீர்ந்து விட்டதா தாத்தா? வள்ளி, தாகம் தீந்துட்டுது. ஆனா ஏதோ ஒரு மோகம் தோணுதே வள்ளி. என்ன தாத்தா தோணுது? என்னவா?
தாகம் தீர்த்ததல்லால் அன்னமே தாகம் தீர்த்ததல்லால் அன்னமே இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே தாகம் தீர்த்ததல்லால் அன்னமே இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே என்னை கட்டி அனைத்தொரு முத்தமே என்னை கட்டி அனைத்தொரு முத்தமே தந்தால் சிந்தை மகளே நித்தமே தாகம் தீர்த்ததல்லால் அன்னமே இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே என்ன வள்ளி படைந்து உடல் தளர்ந்து முதுகிளமான உந்தன் முப்படைந்து உடல் தளர்ந்து முதுகிளமான உந்தன் மூளகட்டு போச்சுதோடா மூடக்கிழவா முன்னே நின்று பேசாதேடா மூடக்கிழவா முன்னே நின்று பேசாதேடா கொஞ்சம் மொழி கோதைய நீ கோபம் கொள்ளலாகு மோடி கொஞ்சம் மொழி கோதைய நீ கோபம் கொள்ளலாகு மோடி கெஞ்சுகிறேன் என்று எண்ணி கோலமா என்னாதடி மானே என் தேனே இந்த நெஞ்சம் நெகுல பேசுவாய் போது இந்த நெஞ்சம் நெகுல பேசுவாய் போது மோசக்காரா மோசக்கார வேடம் கொண்ட மூடக்கிழவா போடா மீச நரைச்சு போச்சு ரோசமில்லையோ சீச்சு மோசக்காரா மோசக்கார வேடம் கொண்டு மூடக்கிழவா போடா 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 மீசை நரைத்தால் என்ன எந்தன் மேனி வெளுத்தால் என்ன மீசை நரைத்தால் என்ன எந்தன் மேனி வெளுத்தால் என்ன ஆசை நரைக்கவில்லை உன்னில் ஆவல் பேசுதடி ஆசை நரைக்கவில்லை உன்னில் ஆவல் பேசுதடி கண்ணாட்டி ஆசை கண்ணாட்டி ஆசை கண்ணாட்டி என்ன கொஞ்சம் பாரடி கட்டி அன்னைக்கு முத்தம் தாடே கண்ணாட்டி ஆசை கண்ணாட்டி என்ன கொஞ்சம் பாரடி 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 பாவம் பசின்னு தேனும் தினிமாவும் கொடுத்தால் இந்த குளிர இந்தாட்டம் ஆடுதே வள்ளி பயந்துட்டியா வள்ளி ஆமா தாத்தா நான் உன்னோட இவ்வளவு நேரம் தமாசா விளையாடின வள்ளி தாத்தா தமாஷாக இப்படி எல்லாம் விளையாடுவாங்களா தாத்தா வள்ளி இருக்கட்டும் இந்த புனத்துல தனியாகவே நிக்கிறிய உனக்கு ஏது பயமே இல்லையா வள்ளி இல்லையே தாத்தா அப்படியோ இந்த புனத்துல ஏதாவது சிங்கம் வந்தா சிங்கமா தாத்தா ஆமா சிங்கம் என்ன கண்டுடனே பங்கப்பட்டு சிங்கப்பட்டு ஓடிவிடும் தாத்தா அப்படின்னா புலி புலியா தாத்தா புலி என்ன கண்டுடனே கிளி பிடிச்சு ஓடிவிடும் தாத்தா கிளி பிடித்தோடுமா அப்ப கரடி கரடியா தாத்தா கரடி இல்ல எங்கிட்ட வரும் கரடி விட முடியாது ஏனென்றால் நான் முரட்டு பெண் இப்ப முரட்டு பெண்ணு தெரியும் அதான் வள்ளி அந்த பெரிய மிருகம் அந்த பெரிய மிருகம் தாத்தா அந்த பெரிய மிருகத்துக்கும் எனக்கு பயம் இல்ல தாத்தா காது சுலகு மாதிரி இருக்குமே தாத்தா காலு உரல் போல இருக்குமே தாத்தா தாத்தா கை தும்பு கையா இருக்கு தாத்தா தாத்தா அதான் தாத்தா தாத்தா அந்த பேரே சொல்லாதீங்க தாத்தா ராணின்னா எனக்கு ரொம்ப பயம் தாத்தா ராணின்னா பயமா வள்ளி தாத்தா நீ பயப்படாத வள்ளி எனக்கு யானைனா மந்திரம்லாம் தெரியும் யானையை கட்டுறதுக்கு அப்படியா தாத்தா அப்படியானால் அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி தாங்களே தாத்தா அப்புறமா எல்லாம் சொல்லித்தரேன் இந்த தாத்தா அப்புறமா எல்லாம் சொல்லித்தரேன் ஏப்ப வள்ளி நான் இன்னும் சந்தியாவந்தனம் செய்யல பாத்தியோ அதனால நீ அப்புறமா நில்லு நான் இதுல சந்தியாவந்தனம் செய்துட்டு வரேன் சரி தாத்தா அப்பனே விநாயகம் நாரதன் கனி என்று சொன்னதும் ஓடோடி வந்து விட்டேன் உன்னை நினையாது இங்கு வந்து நான் இந்த புனத்திலே தவிக்கிறேன்
இந்த வள்ளியை நான் அடைந்து கொள்வது. நீதான் யானை உருவில் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அண்ணா. தம்பி, அண்ணா, நீ ஒன்றுக்கும் கலங்காதே. வள்ளிக்கு யானை என்றால் பயம். அதனால் நானே யானையாக வந்து உங்கள் இருவர் திருமணத்தையும் நிகழ்த்தி வைக்கின்றேன். அப்படியே ஆகட்டும். வள்ளி, வள்ளி, தாத்தா எங்க போடா? தாத்தா சந்தியா வந்தனம் முடிந்து விட்டதா தாத்தா? ஓஹோ, நன்றாகவே முடிஞ்சிட்டது வள்ளி. அப்படியா தாத்தா? தாத்தா 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 யாரு தாத்தா? தாத்தா 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 யாரு தாத்தா? தாத்தா அந்த யாரை போ சொல்லுங்க தாத்தா. தாத்தா வள்ளி, அதோ பாத்தியா? தாத்தா யாரு தாத்தா? யானை போ சொல்லுங்க தாத்தா. நின்றுட்டுது. தாத்தா ஆமா. யானை நின்று விட்டதே. ஆமா, உனக்கு தான் அப்போவே சொன்னேனே, யானையை கட்டுற மந்திரம் எல்லாம் தாத்தாவுக்கு தெரியும்னு. தாத்தா அந்த யானையை போ சொல்லுங்க தாத்தா. வள்ளி, அந்த யானை போகணும்னா நீ ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணணும் தாத்தா? ஒண்ணுமில்ல வள்ளி, நீ இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் வள்ளி. போங்க தாத்தா, நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன் தாத்தா. ஓஹோ, யானை தாத்தா தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. அப்படியா வள்ளி? யானை போ போ போ. வள்ளி, தாத்தா எப்ப எங்க நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கல்யாணமா தாத்தா? ஆ? அதுவும் உங்களுக்கும் எனக்குமா தாத்தா? ஐயா, காளான் குடை பிடிக்க கட்டெரும்பு மேளந்தட்ட கேளாத கிழவாரி என்ன வந்து தாலி கட்ட முடியுமா? ஏற்று போட்டே நான் ஏற்று போட்டே உன்னை மாற பண்ணி புட்டன் தாத்தா. ஏற்று போட்டே நான் ஏற்று போட்டே உன்னை மாற பண்ணி புட்டன் தாத்தா. போனா போகட்டு என்று சொல்லி பார்த்தா, போனா போகட்டு என்று சொல்லி பார்த்தா, பசி தாகத்தையும் நான் தீத்தா. போனா போகட்டு என்று சொல்லி பார்த்தா, பசி தாகத்தையும் நான் தீத்தா. இந்த பெண்ணாலேயே கள்ள கண்ணாலேயே சும்மா கிண்ணாரம் பண்ணுறியே தாத்தா. இந்த பெண்ணாலேயே கள்ள கண்ணாலேயே சும்மா கிண்ணாரம் பண்ணுறியே தாத்தா. அப்படியா வள்ளி? யானை வா. தாத்தா 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 யாரு தாத்தா? ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ, ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ. யானை வந்துருச்சு வள்ளி, யானை வந்துருச்சு, யானை வந்துருச்சு வள்ளி, யானை வந்துருச்சு. ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ. உனக்கும் எனக்கும் நல்ல பொருத்தந்தா, உனக்கும் எனக்கும் நல்ல பொருத்தந்தா. நீ இல்லேனாக்கா தோணும் வருத்தந்தா, வருத்தந்தா. ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ. வள்ளி, தாத்தா எப்ப அந்த யானை போகணும்னா நீ என் கை மேல உன் கைய வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் வள்ளி. தாத்தா மாடியா? தாத்தா தாத்தா வள்ளி, இப்ப சொல்லு. இந்த புணத்தில, இந்த புணத்துல இந்த தாத்தாவ, இந்த தாத்தாவ, வடிவா சொல்லு வள்ளி. இந்த தாத்தாவ, இந்த தாத்தாவ என் முருகப்பெருமான் மீதானையாக, என் முருகப்பெருமான் மீது ஆணையாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு சம்மதிக்க மாட்டேன் தாத்தா. ஞா. தாத்தா தாத்தா சம்மதிக்கிறேன் தாத்தா. அப்படியா? மயில் மீது ஏறி நீரும் வருவீரன் கண் முன்னாலே மாதுவும்மை வேண்டுகின்றேன் காப்பாற்றையா முருகா. மயில் மீது ஏறி நீரும் வருவீரன் கண் முன்னாலே மாதுவும்மை வேண்டுகின்றேன் காப்பாற்றையா. உன்னையே நினைந்துருகி உள்ளமங்கினேன், உன்னையே நினைந்துருகி உள்ளமங்கினேன். என்னையே வந்து
கொள்வீர் முருகா மயில் மீறி நீரும் வருவீரன் கண் முன்னாலே மாது உம்மை வேண்டுகின்றேன் காப்பாற்றையா முருகா 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 முருகா. இங்கு வந்திருப்பவன் யார் என்று பார். சுவாமி. வள்ளி, வேடனாக வந்தவனின் நானே, பிரித்தனாக வந்தவனின் நானே, விலங்கை மரமாக நின்றவனின் நானே. எனது இச்சா சக்தியாகிய நீ என் வலப்புறத்தில் அமர பேறு பெற்றார். விளையாடு முகமொன்றேன் ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே குன்றுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புனர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. நம பார்வதிபதியே தென்னாவுடைய சிவனே போற்றி என் ஆண்டவருக்கும் நிறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஹலோ ஹலோ ஹலோ. இதுவரை நேரம் தெல்லிப்பளை முத்தமிழ் கலைமன்றம் வழங்கிய வள்ளி திருமணம் இசை நாடகம் கண்டு களித்தீர்கள். இது தகுமா தெய்வ நீதியாகுமா ஏன் உனக்கு ஞானமில்லை ஏன் உனக்கு ஞானமில்லை அறிவிலாம் சிறு குரத்தி குரத்தி குரத்தி. வள்ளி, நான் உனக்கு பல அறிவுரைகளை எடுத்து கூறியும் நீ அவற்றை கேட்காது எதிர்த்து பேசி என்னை உதாசீனம் செய்து விட்டாய். அதனால் உன்னை அந்த முருகனுக்கு சிறைப்பிடித்தே மனம் புரிய வைப்பேன். இது சத்தியம். நான் வருகிறேன். நாராயண நாராயண நாராயண. முருகா, நான் உன் மீது கொண்ட பக்தியை அறியாது, உண்மையான மனநிலையை அறியாது நாரதர் ஏதேதோ சொல்லிவிட்டு செல்கிறார். நான் உண்மை சீக்கிரமாகவே வந்தடைவதற்காக அவ்வாறு கூறினேன். என்னை மன்னித்து விடும். சம்போ மகா தேவா சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா சந்திரகலாதரா சர்வஜீவாதார சந்திரகலாதரா சர்வஜீவாதார என்றும் நான் பாடி பணிந்தே உனது பதம் அருள்வாய். சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லப்படுகின்ற முத்தொழில்களில் சிறந்து அவுனாதியர்களை அழைத்து தேவர்களை காத்தமையால் தேவேந்திரி மகளான தெய்வானி மனம் புரிந்தேன். தற்போது கல்காசரத்தின் கண் வீட்டிருக்கின்றேன். எனது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய முச்சக்திகளில் ஞான சக்தி ஆகிய வேலை என் கைகளிலே தாங்கிய வண்ணம் உள்ளேன். எனது
கிரியா சக்தியாகிய தெய்வானியை நான் ஏற்கனவே மனம் புரிந்துள்ளேன். எனது இச்சா சக்தியாகிய வள்ளியோ வேங்கை மலைச்சாரள்ளி தீனை புலத்தை காவல் காத்து வருகின்றார். அவள் என்னை அடைய வேண்டிய காலம் கனிந்து வருகின்றது. இந்த வேலை பார்த்து ஏனோ தெரியவில்லை, நாரதன் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். அவன் என்ன செய்தியுடன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சற்று இருந்து பார்ப்போம். சிவபாலாம் குக சரவண பவ சிவபாலா சிவம் குருவன புகழ் வரும் வடிவேலாம் குக சரவண பவ சிவபாலா சிவபாலா கந்தா கடம்பா கதிர்வேலா குகா கார்த்திகேயா சரவணா சண்முகா வடிவேலா என்றெல்லாம் போற்றும் அழியவர்களை என்றென்றும் காக்கும் முருகா நாரதன் தம்மை நமஸ்கரிக்கின்றேன். மங்களம் உண்டாகட்டும் நாரதா. நாரணருக்கு பேர் என்றும் நான்முகனுக்கு மைந்தன் என்றும் சிவனுக்கு அன்பன் என்றும் எனக்கு இன்பன் என்றும் சர்வலோகங்கள் எல்லாம் சஞ்சாரம் செய்து வரும் நாரதரி, நீர் வரும் மார்க்கத்திலே இன்று எங்கெங்கே சென்றீர், ஏதேது கண்டீர், எந்தனுக்கு உரைப்பீர். அங்கங்கு கண்ட அதிசயம் ஜாவையும் அன்பாய் எடுத்துரைப்பீர். தவறாரத மாமுனி எங்கெங்கே சென்றீர். முருகா, நான் வேங்கைமலை சாரோடாக வரும்பொழுது ஒரு அற்புதமான கனியை கண்டேன். அக்கனி தங்களுக்கே உரியது. நாரதா, என்ன கனியா? முன்னம் ஒரு கனியதனால் மூண்டதொரு போட்டி தன்னில் எந்தனையே நாண வைத்தாய் ஏகினனே ஆண்டியாகி ஏகினனே ஆண்டியாகி. இன்னும் ஒரு கனியதனால் எது வருமோ ஏங்குகின்றேன். நன்மையில் அக்கனியை நலமுடனே கூறுமிப்போ, நன்மையில் அக்கனியை நலமுடனே கூறுமிப்போ, நலமுடனே கூறுமிப்போ. ஸ்லாக்கியம் என்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட கனிதனை குற்ற சிலாக்கியம் என்ன முனியே. அதை நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தீங்கனியே. அதை நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தீங்கனியே. பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பற்றி திடாதோ சொல்வி. பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பற்றி திடாதோ சொல்வி. பட்சிகள் கண்டால் பறந்தோடு மாதலால் பச்சமுடன் செல்லுவீர். பட்சிகள் கண்டால் பறந்தோடு மாதலால் பச்சமுடன் செல்லுவீர். எட்டாத கோப்பினில் இருக்கும் அக்கனியை தவநாரத மாமுனியே எப்படி கொய்திடலாம். எட்டாத கொப்பினில் இருக்கும் அக்கனிதனை எப்படி கொய்திடலாம். எட்டும் படிக்கிறு கொம்புண்டதை பற்றி எரிபறித்திடலாம். எட்டும் படிக்கிறு கொம்புண்டதை பற்றி எரிபறித்திடலாம். மிக்க மேன்மையுள்ள அக்கனி கோவிடம் மிகவும் கூறிகளுண்டோ. மிக்க மேன்மையுள்ள அக்கனி கோவிடம் மிகவும் கூறிகளுண்டோ. குளிர்ந்த
உண்டு கொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்களுண்டு குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்கள் உண்டு பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து நாகப்பண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிளி வாய் திறந்தாள். நாரதா நல்ல வேடிக்கை. கனியில் தொடக்கி கண்ணியில் முடித்து விட்டு. முருகா, கனிக்கும் கன்னிக்கும் சிறிதளவுதானே வேறுபாடுள்ளது. நாரதா பீடிகை போடாமல் நேரடியாகவே சொல்லிவிடு. முருகா, தங்களுடைய இச்சா சக்தியாகிய வள்ளி தங்களை அடைய வேண்டிய காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆதலால் தாங்கள் அவளிடம் சென்று அவளை தங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். சரி நாரதா, அப்படியே செய்கிறேன். முருகா, ஓர் விண்ணப்பம். சொல்லு நாரதா. நான் அவளிடம் சென்று பல அறிவுரைகளை எடுத்து கூறியும் அவள் அவற்றை கேட்காது எதிர்த்து பேசி என்னை அவமதித்து விட்டாள். ஆதலால் அவளுக்கு முருகனுக்கு அவளை சிறைப்பிடித்தே மனம் புரிய வைப்பேன் என சத்தியம் செய்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் அவள் ஒரு குறப்பன். ஆதலால் தாங்கள் செல்லாது வேடுவ உருவம் தாங்கி அவளுடன் சென்று சல்லாபம் செய்து அவளை தங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். சரி நாரதா, அப்படியே செய்கிறேன். சென்று வா. நாராயணா நாராயணா. ஹலோலம்மா லோலம்மா லோலம்மோ ஹலோலம்மா லோலம்மா லோலம் சோ சோ. ஆலோலம் என்று குரல் காட்டி அரும்புனத்தே அடிக்கடி அறைகின்ற மங்கை இவள் போல் ஆலோலம் என்று குரல் காட்டி அரும்புனத்தே அடிக்கடி அறைகின்ற மங்கை இவள் மூலோகத்தில் எங்கனுமே கண்டதில்லை. மூலோகத்தில் எங்கனுமே கண்டதில்லை இவள் தேக சுகத்தின் இன்பம் போல். ஆஹா, நாடன் கூறிய நாரிமணி இவளாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி அயன் படைத்தானோ இவளை நான் அறியேன் சுவாமி. எப்படி அயன் படைத்தானோ இவளை நான் அறியேன் சுவாமி. அப்படியே மனதை கொள்ளை கொண்டாளே, அப்படியே மனதை கொள்ளை கொண்டாளே. ஆரணங்குரு சுகம் அவனியில் மீதேது எப்படி அயன் படைத்தானோ இவளை நான் அறியேன் சுவாமி. நாரதன் கூறிய நாரிமணி இவளேதான். இவள் அருகே சென்று சற்று இவளோடு சல்லாபம் புரிவோம். வலதப்பிய குரமான்களே ஒரு மாந்தரை கண்டிரோ நீங்களே.
வலை தப்பிய குரமான்களே ஒரு மான்வர கண்டிரோ நீங்களே சில தப்பியே எந்தன் கைக்கணை தப்பியே சில தப்பியே எந்தன் கைக்கணை தப்பியே சித்தம்மா எங்கேயே தத்தி தத்தியோடி வலை தப்பி சில தப்பி வலை தப்பி சில தப்பி எங்கை கண தப்பி வலை தப்பிய குரமான்கள் ஒரு மான்வர கண்டிரோ நீங்களே காணும் என்னது ஓய் காணும் ஓஹோ காணும் நீர் சீலை வேடரே திணையால் புணத்தில் வந்து தேடுறே காணும் நீர் சீலை வேடரே திணையால் புணத்தில் வந்து தேடுறீர் நீர் கண்ட மானுக்கு காலுண்டோ கையுண்டோ நீர் கண்ட மானுக்கு காலுண்டோ கையுண்டோ நேருக்கு நேராக பேசுவதும் உண்டோ காணும் போய் காணும் நீர் சீலை வேடரே திணையால் குணத்தில் வந்து தேடுறே வள்ளியே புறவள்ளியே இந்த வழியாலே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வள்ளியே இந்த வழியாலே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்ததால் உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்ததால் மெல்ல பிடித்துமே கை கொள்ள வந்து வள்ளியே இந்த வழியாலே ஒரு புள்ளிமான் பெற கண்டதுண்டோ வேடா நீ கூறுவது போல் இங்கே எந்த மானம் வரவில்லை நீ இங்கிருந்து சென்று விடு நான் இங்கிருந்து செல்வதற்காக அந்த மலையிலிருந்து இறங்கி இந்த வலைக்கு வந்தேன் நான் தேடி வந்தமான் என் வலை தப்பி செடுதப்பி எப்படியோ இத்திணைப்படுத்த நுழைந்து விட்டது வேடா அப்படியானால் நீ துரத்தி வந்த மானுக்கு ஏதாவது அங்கடையாளங்கள் இருக்கின்றனவா அதன் அங்கலாவண்யங்களை கூறுவதாக இருந்தால் 1000 நாவினையுடைய ஆட்சியுடனாலும் முடியாது இருப்பினும் தெரிவித்து விடுகிறேன் காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் 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 புள்ளிமவாதமான் மேயாதமான் புள்ளிமவாதமான் மேயாதமான் மேவும் கானடர்ந்து நரிசந்தனமும் புனுகும் கமலம் களவங்கள் அணிந்து துணங்கு வளர்ந்து மேயாதமான் தேனும் பாகும் தினமாவும் தேனும் பாகும் தினமாவும் தின்பதல்லால் ஒரு புல்லொரு போதும் மேயாதமான் காணக்குறவள் கண்மணி என வளர்கான குயிர் குரல் நிகருடையது மேயாதமான் புள்ளிமவாதமான் மேயாதமான் தேனுண்டு பாகு தின்று வைத்திடு தானுண்டு மேனி தன்னை வளர்த்து மேயாதமான் அது தேவலோக வனிதாமணியோ என நாவதை போற்றிட நாட்டியமாடும் மேயாதமான் அது சேடிமார்களுடன் ஓடியாடி விளையாடி பாடி வருமான்
அயன் படைப்பில் ஈடில்லாத இணைமான் எனது சொந்தமான் வனத்தில் வந்தமான் தினப்புனத்தில் மேயாத மேயாத மேயாதமான். அப்பப்பா, இவ்வளவுதானா அல்லது இன்னும் இருக்கிறதா? இன்னும் இருக்கிறது, தெரிவித்து விடுகிறேன். சாயாத கொம்புடன் இருந்தாலும் சாயாத கொம்புடன் இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத மா மான் வர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பாசும் பொன் போலும் கண்மேனி துலங்கிட புவிதனில் அழகிய மான் வர கண்டதுண்டோ 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 உந்தன் பார்வையிலே. நீ கூறுவது போல் இங்கு எந்த மானம் பெறவில்லை. நீ இங்கிருந்து சென்று விடு. இங்கிருந்து செல்வதற்காகவா அந்த மலையில் இருந்து இறங்கி இந்த மலைக்கு வந்தேன். நான் தேடி வந்தமான் என் அம்மான் தன்னமான், ஒரு பெண்மான் ஈன்றமான், அது என் மான். எப்படியோ வலை தப்பி சிறு தப்பி என் கணதப்பி இத்திரைப்பொழுது நுழைந்து விட்டது. அது இப்பொழுது என் கண் முன்னே நிற்கின்றது. ஆனால் நீயோ எந்த மானும் வரவில்லை என்கிறாயே. என்ன கூறுகின்றாய்? இந்த திணைப்புணத்திலே உன் கண் முன்னே நிற்கின்றதா? அங்கே காட்டு பார்க்கலாம். தெரிவித்து விடுகிறேன். தேடி வந்தேனே வள்ளிமானே, தேடி வந்தேனே வள்ளிமானே, இப்போ மோடி செய்யாதே செழுந்தேனே நானே. தேடி வந்தேனே வள்ளிமானே, தீனமான குரலோடு பரணிசை காணலோல் மொழிவது சரியல்லவே. கிடதிட்டகளித்திடுமித்த குணத்தோடு இத்ததிவக்கிட முத்தமளித்திடுவாய். தேடி வந்தேனே வள்ளிமானே. வாது செய்யாதே கனவேடா, வாது செய்யாதே கனவேடா, இப்போ தீது வருமே குடிகேடா போடா. வாது செய்யாதே கனவேடா, மாதர் வாழும் குணமதிலே வந்து வார்த்தை மொழிவது சரி. மாதர் வாழும் குணமதிலே வார்த்தை மொழிவது சரி. வாது செய்யாதே கனவேடா. கோடி நமஸ்காரமே கோடினே நேரமே, கோடி நமஸ்காரமே கோடினே நேரமே. கோமளாந்தி மதுரிக சுந்தரி காமலோல சமரசவாகினியே. கோமளாங்கி மதுரிக சுந்தரி காமலோல சமரசவாகினி. தேடி வந்தேனே வள்ளிமானே, இப்போ மோடி செய்யாதே செழுந்தேனே நானே. தேடி வந்தேனே வள்ளிமானே. நீங்க தவறு எண்ணத்துடன் வந்திருக்கின்றாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். அண்ணா, குட்டி அண்ணா, அண்ணா. வள்ளி 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 வள்ளி, வேறொன்று கணக்கி விழுந்து விட்டேனே. ஆமாம் அண்ணா. என்ன வேறாக இருக்கும்? இது என்ன வள்ளி? அண்ணா, புதிதாக மரம் ஒன்று முளைத்திருக்கின்றது. மரம் ஒன்று தோன்றி இருக்கின்றது. இந்த வேங்கை மரத்தில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. இதை தடுத்து விடுவோம். அண்ணா, அதனை வெட்டாதீர்கள், அது எனக்கு நிழலாக இருக்கின்றது. ஆமாம்,
எமது குலதெய்வம் முருகரை போன்று 6 கிளைகள் பரப்பி நிழல் தருகின்றது வள்ளி. ஆமாம் அண்ணா. வள்ளி, நீ இங்கே நின்று காவல் செய். ஏதாவது ஆபத்து என்றால் அழைத்து விடு, உடனே வந்து விடுவேன். ஆமாம் அண்ணா. ஆயலோட்டும் பெண்ணே ஆவியே ஆரோஜி தஞ்சிவியே மன்மதனும் பாவியே மலர்கணைகள் தூவியே ஆவியே என் ஆரோஜி தஞ்சிவியே மன்மதனும் பாவியே மலர்கணையை தூவியே வாட்டுறான் கண்ணு ஆயலோட்டும் பெண்ணே மாயவு போடா மாயவேடா போடா மங்கை என்னிடத்தில் வந்து சங்கையில்லா வார்த்தைகளை இங்கிதமாகவே பேசி இங்கு நிற்கலாகுமோடா மாயவேடா போடா பாயும் தன்றாலே பாயும் தன்றாலே வாங்கிய தித்தையன் கணை பொங்கிய இதைத்தாதால் மனமங்கிய வாடினேன் மோகன் அங்கிய எந்தனைக்கார வாயும் தன்றாலே திணைப்புணத்திலே தனித்திருக்கும் பெண்ணிடம் வந்து விவாதம் செய்கின்றாய். நீ இங்கிருந்து சென்று விடு. நான் இங்கிருந்து செல்வதற்காகவா அங்கிருந்து இங்கு வந்தேன்? வள்ளி, நானும் உனக்கு மிகவும் வேண்டியவன், நீயோ எனக்கே உரியவள். அப்படி இருக்கையில் நீ ஏன் என்னை வீணாக வெறுத்து ஒதுக்குகிறாய்? என் கண்ணே, என் அருகே வா. உன்னை என்ன செய்கிறேன் பார். வள்ளி அறைந்து விட்டாள். நாடன் கூறியது போல் இவ்வளவு மூர்க்க பெண்ணாகத்தான் இருக்கிறாள். நான் வேடனாக வந்தேன், என் ஜெம்பம் பலிக்கவில்லை. இனி விருத்தனாக அயோத்தி ஒருவிலே வந்து வள்ளியோடு சல்லாபம் புரிவோம். வண்ணத்தாமரையில் மின்னும் நீர் குமிழி வாழ்வுதான் உழுது சதமா வண்ணத்தாமரையில் மின்னும் நீர் குமிழி வாழ்வுதான் உலகில் சதமா இந்த வாழ்வுதான் உலகில் சதமாய் மண்ணில் தோன்றும் இளர் மாதராசை என்னும் மாயலீலை அது சதமா மண்ணில் தோன்றும் இளர் மாதராசை என்னும் மாயலீலை அது சதமா இந்த மாயலீலை அது சதமா வண்ணத்தாமரையில் மின்னும் நீர் கோமலி வாழ்வுதான் உலகின் சதமா ஆஹா, இந்த பூ உலகில் பிறந்தவர்கள் பொன்னாசை பொன்னாசை மண்ணாசை என்று சொல்லி வீணே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை அடையாது தங்களுடைய வாழ்வை இவ்வாறு வீணே அலைக்கழிக்கிறார்கள். யாரோ வருகின்ற சத்தம் கேட்கின்றது. யாராக இருக்கிறது? இந்த இடம் எங்கே போகும்? காடு போன்னு சொல்றது இல்ல, வாண்டு கூப்பிடுது. வீடு போன்னு சொல்லுது. அப்பனே அப்பனே நீ நன்றாக கதைக்கிறிய. நீ யாரப்பா? ஆமா, குட்டியா? குட்டி
மிருக குட்டி இல்ல, அப்புறம் நம்பிராசன் மகன் குட்டி. ஓஹோ ஓஹோ, நீதோ அந்த நம்பிராசன் மகன் குட்டியா? தாத்தா, இந்த எல்லா தீர்த்தங்களும் ஆடி இப்ப குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று இங்கு வந்தேனப்பா. என்ன தாத்தா, ஆ, கையில இருக்கிற புல்லும் ஆடுது, அப்படியா? காலும் ஆடுது, ஓஹோ, மொத்தத்துல உடம்பே ஆடுது. ஆ, இதுக்குள்ள குமரி தீர்த்தம் கேக்குதோ? யோ, நீ தப்பாக நிறுத்தி விட்டாய். நான் கன்னியாகுமரி தீர்த்தம் ஆடலாம் என்று எல்லா இடமும் சென்று களைத்து விழுந்து வந்திருக்கிறேன் தாத்தா. அப்படி என்றால் அங்கேயே செல்ல வேண்டியதுதானே, இங்கே ஏன் வாரீர்கள்? எனக்கு நிரம்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது இங்கு கிடைக்கும் என்று வந்தேனப்பா. திணைப்புலத்தில் ஆ? அதற்கு ஏதாவது இருக்கும் என்று வந்தீர்களா? ஆமா. இங்கு எதுவும் இல்லை. என் என் தங்கை வள்ளி இருக்கின்றாள். வள்ளியை அவளை சாப்பிடுறேன். கேட்டு பார்க்கின்றேன். என்ன சொல்லுகிறாய்? வள்ளியா? ஆமா. ஆ, உடனே கூட்டிட்டு வா. வள்ளி, என்னண்ணா? தாத்தா வந்திருக்கிறாரு வள்ளி. என்னண்ணா? தாத்தா வந்திருக்கிறாரு வள்ளி. தாத்தாவண்ணா? வாருங்கள் தாத்தா, வாருங்கள். நீதான் நம்பிராசன் மகள் வள்ளியா? ஆமா தாத்தா. வள்ளி கிழங்கு மாதிரி தளதளவண்டி இருக்கிறிய வள்ளி. சும்மா போங்க தாத்தா. வள்ளி, இந்த தாத்தா நீண்ட தூரம் பயணித்து களைத்து விட்டேன். அதனால் பசியால் உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியாயி அமுதல்லிப்பாயி. பசியால் உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியாயி அமுதல்லிப்பாயி. பட்டுதே பயிர் எனக்கு சுட்டுதே தலைக்கு இருக்கு. பசியால் உடல் மெலிந்தே, கொஞ்சம் ருசியாயி அமுதல்லிப்பாயி. பூனத்தில் அமுதேது அன்னம் பூசிக்க கிடையாது. என்னது? தாத்தா, பூனத்தில் அமுதேது அன்னம் பூசிக்க கிடையாது. போத குருநாதரே, நான் இங்கு என்ன செய்வேன்? பூனத்தில் அமுதேது அன்னம் பூசிக்க கிடையாது. ஏதாகிலும் தருவாய், பசியேக தயை புரிவாய். வள்ளி, ஏதாகிலும் தருவாய், பசியேக தயை புரிவாய். எதிலையே எந்தனுக்கு இந்த நன்றி செய்திடுவாயேதா இலும் தருவாய், பசியேக தயை புரிவாய். தேனோ திணை மாவோ கொஞ்சம் திரட்டி தருவேனே தாத்தா. தேனோ திணை மாவோ கொஞ்சம் திரட்டி தருவேனே. தின்று பசி தின்றவுடன் இங்கிருந்து செல்லலாமே. தேனோ திணை மாவோ கொஞ்சம் திரட்டி தருவேனே. வள்ளி, தேனும் திணை மாவும்னா இந்த தாத்தாவுக்கு ரொம்ப விருப்பம் வள்ளி. அப்படியா தாத்தா? ஆமா, கொஞ்சம் தேனும் திணை மாவும் கொண்டு வந்து கொடுக்குறியா வள்ளி? சரி தாத்தா. வள்ளி, எங்க வள்ளி? வள்ளி தாத்தா, ஆஹா, இந்தாருங்கள் தாத்தா, தேனும் தினைமாவும். வள்ளி, தேனும் திணை மாவும் உன் கையால உண்ணுகின்ற போது அமிர்தமாக இருக்குது வள்ளி. அப்படியா தாத்தா? வள்ளி, என் கைகளை பாத்தியா? தாத்தா, என்ன தாத்தா உங்களுக்கு இந்தாண்டு ஆடுது? ஆமா, எப்படி இந்த கையால தேனும் தினைமாவை திரட்டி தின்றது வள்ளி? ஆமா தாத்தா. அதனால உன் கையால கொஞ்சம் ஊட்டி விடுறியா தாத்தா? சரி தாத்தா. அப்படியா வள்ளி? எங்க தாத்தா, வள்ளி? தாத்தா, எங்க தாத்தா வாயே காணுமே தாத்தா? அது வள்ளி மூக்கோட்டை. ஓ தாத்தா. கீழே கீழே. வள்ளி, என் யாராவது தேனும் தினைமாவும் தந்தா என்ன கேட்டாலும் கொடுப்ப வள்ளி. அப்படியா தாத்தா? ஆமா, தாத்தா. ஆமா. வள்ளி, தாத்தா, 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 இல்லை தாத்தா, 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 இல்லை வள்ளி. தாத்தா, 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 வள்ளி. தாத்தா, தாத்தா. தண்ணி. நன்றியா தாத்தா. ஆமா. பசி என்று வருபவர்களுக்கு பசியை தீர்ப்பது எனது ஐயோ, கடமை தானே தாத்தா. இதுக்கெல்லாம் எதுக்கு தாத்தா நன்றி? தாத்தா,
தாத்தா என்னாச்சு தாத்தா 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 வள்ளி, தாத்தா தண்ணி தண்ணியா வள்ளி. தாத்தா தண்ணி தருவதற்கு இங்கு இந்த பாத்ரூமே இல்லையே தாத்தா அப்படியானால் அங்கே ஒரு நீரோடை ஒன்று இருக்கின்றது அங்கே அப்படியா சென்று வள்ளி? நீர் இருந்தலாம் மாறுங்கள் தாத்தா வள்ளி எங்க என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறியா வள்ளி? தாத்தா ஆ என்ன வள்ளி? ஆ, ஐயோ வள்ளி எங்க ஓடுது நீரோட? தாத்தா ஆ அப்படியா? ஆஹா இதா வள்ளி. ஆ தாத்தா ஆ தாகம் தீர்ந்து விட்டதா தாத்தா வள்ளி தாகம் தீந்துட்டுது. ஆனா ஏதோ ஒரு மோகம் தோணுதே வள்ளி. என்ன தாத்தா தோணுது? என்னவா? தாகம் தீத்ததல்லால் அன்னமே, தாகம் தீத்ததல்லால் அன்னமே, எப்போ மோகம் பிறந்தது சொன்னமே. தாகம் தீத்ததல்லால் அன்னமே, எப்போ மோகம் பிறந்தது சொன்னமே. என்னை கட்டி அணைத்தொரு முத்தமே, என்னை கட்டி அணைத்தொரு முத்தமே, தந்தால் சிந்தை மகளே நித்தமே. தாகம் தீத்ததல்லால் அன்னமே, இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே. என்ன வள்ளி? படைந்து உடல் தளர்ந்து நானா? முதுகிளமான உந்தன் முப்படைந்து உடல் தளர்ந்து முதுகிளமான உந்தன் மூளகட்டு போச்சுதோடா மூடக்கிழவா முன்னே நின்று பேசாதேடா மூடக்கிழவா முன்னே நின்று பேசாதேடா. கொஞ்சம் மொழி கோதைய நீ கோபம் கொள்ளலாகு மோடி, கொஞ்சம் மொழி கோதைய நீ கோபம் கொள்ளலாகு மோடி. கெஞ்சுகிறேன் என்று எண்ணி கோலமா என்னாதடி மானே என் தேனே. இந்த நெஞ்சம் நெகுல பேசுவாய் போது, இந்த நெஞ்சம் நெகுல பேசுவாய் போது. மோசக்காரா மோசக்கார வேடம் கொண்ட மூடக்கிழவா போடா மீச நரைச்சு போச்சு ரோசமில்லையோ சீச்சு. மோசக்காரா மோசக்கார வேடம் கொண்ட மூடக்கிழவா போடா 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 போடா. மீசை நரைத்தால் என்ன எந்தன் மேனி வெளுத்தால் என்ன, மீசை நரைத்தால் என்ன எந்தன் மேனி வெளுத்தால் என்ன. ஆசை நரைக்கவில்லை உன்னில் ஆவல் பேசுதடி, ஆசை நரைக்கவில்லை உன்னில் ஆவல் பேசுதடி. கண்ணாட்டி ஆசை கண்ணாட்டி ஆசை கண்ணாட்டி என்ன கொஞ்சம் பாரடி, கட்டி அணைத்தே முத்தம் தாடே. கண்ணாட்டி ஆசை கண்ணாட்டி என்ன கொஞ்சம் பாரடி பாரடி பாரடி. பாவம் பசின்னு தேனும் தினிமாவும் கொடுத்தால் இந்த கிளடு இந்தாட்டம் ஆடுதே. வள்ளி பயந்துட்டியா வள்ளி? ஆமா தாத்தா. நான் உன்னோட இவ்வளவு நேரம் தமாசா விளையாடின வள்ளி. தாத்தா தமாஷாக இப்படி எல்லாம் விளையாடுவாங்களா தாத்தா? வள்ளி இருக்கட்டும், இந்த புணத்துல தனியாகவே நிக்கிறிய, உனக்கு ஏது பயமே இல்லையா வள்ளி? இல்லையே தாத்தா. அப்படியோ? இந்த புணத்துல ஏதாவது சிங்கம் வந்தா? சிங்கமா தாத்தா? ஆமா. சிங்கம் என்ன கண்டுடனே பங்கப்பட்டு சிங்கப்பட்டு ஓடிவிடும் தாத்தா. அப்படின்னா புலி? புலியா தாத்தா? ஆமா. புலி என்ன கண்டுடனே கிளிபிடி சாடிவிடும் தாத்தா. கிளிபிடி தோடுமா? அப்ப கரடி? கரடியா தாத்தா? கரடி இல்ல, எங்கிட்ட வரும் கரடி விட முடியாது. ஏனென்றால் நான் முரட்டு பெண். இப்ப முரட்டு பெண்ணு தெரியும். அதான் வள்ளி அந்த பெரிய மிருகம். அந்த பெரிய மிருகம் தாத்தா? அதான். அந்த பெரிய மிருகத்துக்கும் எனக்கு பயம் இல்ல தாத்தா. காது சுலகு மாதிரி இருக்குமே தாத்தா. காலு
உடல் போல இருக்குமே. தாத்தா தாத்தா கை தும்பு கையா தாத்தா இருக்குமே. தாத்தா அதான் தாத்தா ஞா. தாத்தா அந்த பேரையே சொல்லாதீங்க தாத்தா. ராணின்னா எனக்கு ரொம்ப பயம் தாத்தா. யானை பயமா வள்ளி? ஆமா தாத்தா. நீ பயப்படாத வள்ளி. எனக்கு யானைனா மந்திரம் எல்லாம் தெரியும். யானையை கட்டுறதுக்கு. அப்படியா தாத்தா? அப்படியானால் அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லித்தாங்களே தாத்தா. அப்புறமா எல்லாம் சொல்லித்தரேன். இந்த தாத்தா அப்புறமா எல்லாம் சொல்லித்தரேன். ஏப்ப வள்ளி, நான் இன்னும் சந்தியாவந்தனம் செய்யல பாத்தியோ, அதனால நீ அப்புறமா நில்லு, நான் இதுல சந்தியாவந்தனம் செய்துட்டு வரேன். சரி தாத்தா. அப்பனே விநாயகன், நாரதன் கனி என்று சொன்னதும் ஓடோடி வந்து விட்டேன். உன்னை நினையாது இங்கு வந்து நான் இந்த புனத்திலே தவிக்கிறேன். இந்த வள்ளியை நான் அடைந்து கொள்வதற்கு நீதான் யானை உருவில் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அண்ணா. தம்பி, அண்ணா, நீ ஒன்றுக்கும் கலங்காதே. வள்ளிக்கு யானை என்றால் பயம். அதனால் நானே யானையாக வந்து உங்கள் இருவர் திருமணத்தையும் நிகழ்த்தி வைக்கின்றேன். அப்படியே ஆகட்டும். வள்ளி, வள்ளி. தாத்தா தாத்தா சந்தியாவந்தனம் முடிந்து விட்டதா தாத்தா? ஓஹோ, நன்றாகவே முடிஞ்சிட்டது வள்ளி. அப்படியா தாத்தா? தாத்தா 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 யாரு தாத்தா? தாத்தா 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 யாரு தாத்தா? தாத்தா அந்த யாரை போக சொல்லுங்க தாத்தா. தாத்தா வள்ளி, அதோ பாத்தியா? தாத்தா யாரு தாத்தா? யானை போ சொல்லுங்க தாத்தா. நின்றுட்டுது தாத்தா. ஆமா. யானை நின்று விட்டதே. ஆமா, உனக்கு தான் அப்பவே சொன்னேனே, யானையை கட்டுற மந்திரம் எல்லாம் தாத்தாவுக்கு தெரியும்னு. தாத்தா அந்த யானையை போ சொல்லுங்க தாத்தா. வள்ளி, அந்த யானை போகணும்னா நீ ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணணும் தாத்தா? ஒண்ணுமில்ல வள்ளி, நீ இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் வள்ளி. போங்க தாத்தா, நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன் தாத்தா. ஓஹோ, யானை தாத்தா தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. அப்படியா வள்ளி? யானை போ போ போ. வள்ளி, தாத்தா எப்ப எங்க நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கல்யாணமா தாத்தா? அதுவும் உங்களுக்கும் எனக்குமா தாத்தா? காளான் குடை பிடிக்க கட்டெரும்பு மேளந்தட்ட கேளாத கிழவாணி என்ன வந்து தாலி கட்ட முடியுமா? ஏற்று புட்டே நான் ஏற்று புட்டே உன்னை மாற பண்ணி புட்டன் தாத்தா. ஏற்று புட்டே நான் ஏற்று புட்டே உன்னை மாற பண்ணி புட்டன் தாத்தா. போனா போகட்டு என்று சொல்லி பார்த்தா, போனா போகட்டு என்று சொல்லி பார்த்தா, பசி தாகத்தையும் நான் தீத்தா. போனா போகட்டு என்று சொல்லி பார்த்தா, பசி தாகத்தையும் நான் தீத்தா. இந்த பெண்ணாலேயே கள்ள கண்ணாலேயே சும்மா கிண்ணாரம் பண்ணுறியே தாத்தா. இந்த பெண்ணாலேயே கள்ள கண்ணாலேயே சும்மா கிண்ணாரம் பண்ணுறியே தாத்தா. அப்படியா வள்ளி? யானை வா தாத்தா 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 யாரு தாத்தா? ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ, ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ. யானை வந்துருச்சு வள்ளி, யானை வந்துருச்சு, யானை வந்துருச்சு வள்ளி, யானை வந்துருச்சு. ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ. உனக்கும் எனக்கும் நல்ல பொருத்தந்தா, உனக்கும் எனக்கும் நல்ல பொருத்தந்தா. நீ இல்லே நாக்கா தோணும் வருத்தந்தா வருத்தந்தா. ஏச்சு புட்டாயோ வள்ளி, ஏச்சு புட்டாயோ. வள்ளி, எப்ப அந்த யானை போகணும்னா நீ என் கை மேல உன் கைய வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் வள்ளி. தாத்தா மாடியா? தாத்தா தாத்தா வள்ளி, இப்ப சொல்லு. இந்த புனத்தில இந்த புனத்தில இந்த தாத்தாவ இந்த தாத்தாவ வடிவா சொல்லு வள்ளி. இந்த தாத்தாவ இந்த தாத்தாவ என் முருகப்பெருமான் மீதானையாக என் முருகப்பெருமான்
முருகப்பெருமான் மீது ஆணையாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு சம்மதிக்க மாட்டேன் தாத்தா. தாத்தா தாத்தா சம்மதிக்கிறேன் தாத்தா. அப்படியா? மயில் மீது ஏறி நீரும் வருவீரன் கண் முன்னாலே மாதுவும்மை வேண்டுகின்றேன் காப்பாற்றையா முருகா. மயில் மீது ஏறி நீரும் வருவீரன் கண் முன்னாலே மாதுவும்மை வேண்டுகின்றேன் காப்பாற்றையா. உன்னையே நினைந்துருகி உள்ளமங்கினேன் உன்னையே நினைந்துருகி உள்ளமங்கினேன் என்னையே வந்து நீரும் ஏற்றுக்கொள்வீர் முருகா. மயில் மீது ஏறி நீரும் வருவீரன் கண் முன்னாலே மாதுவும்மை வேண்டுகின்றேன் காப்பாற்றையா முருகா 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 முருகா. இங்கு வந்திருப்பவன் யார் என்று பார். சுவாமி. வள்ளி, வேடனாக வந்தவனின் நானே, விருத்தனாக வந்தவனின் நானே, வேங்கை மரமாக நின்றவனின் நானே. எனது இச்சா சக்தியாகிய நீ என் வலப்புறத்தில் அமர பேறு பெற்றார். விளையாடு முகமொன்றேன் ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றேன் கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றேன் குன்றுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புனர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. நம பார்வதீபதியே தென்னாவுடைய சிவனே போற்றி என் ஆண்டவருக்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஹலோ ஹலோ ஹலோ. இதுவரை நேரம் தெல்லிப்பளை முத்தமிழ் கலைமன்றம் வழங்கிய வள்ளி திருமணம் இசை நாடகம் கண்டு களித்தீர்கள்.